ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்புடன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் நிறைய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இனி நம்ம சொல்ல கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 அதில் 6 எபிசோட் இருக்குது. அந்த 6மே பார்த்துட்டு அதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டெலிவிஷன் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். சீரியல் கிடையாது, சீரிஸ், வெப் சீரிஸ் மாதிரியே தான். ஸோ 6 எபிசோடாக எல்லா எபிசோடுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் ஆன ஆவரேஜ் வந்து 3 மணி நேரம் வந்துடும் இந்த வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி சீசன் வந்து ஓரளவு டீசெண்டாகவே இருந்தது. சீசன் 2 அதோட பெட்டராக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதோட டீட்டெயிலாக எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைம் ஃபைல்ஸ்னாலே ஒரு தேடல் இருக்கும், ஒரு கிரைம் நடந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு வெப் சீரிஸாக இதுவும் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கப்படுது. அந்த டைமில் அவர் காணாமல் போய்ட்றாரு. அவர் எங்கே போனார், எப்படி போனார், அவர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவர் ஏன் அப்படி பண்ணார், அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, இதெல்லாம் தான் படத்தோட மற்ற கதை. அதாவது படம்ங்கிறது இந்த சீரியஸ், அதான் சொல்ல வரேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 6 எபிசோடில் கொடுத்துருக்காங்க. 6 எபிசோடுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதுலேயும் பர்டிகுலராக எபிசோட் 5 ஃபயரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 6 எபிசோடுமே நல்ல டீசெண்டாக வந்திருக்கு. முதல்ல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எதெல்லாம் நல்லா இருந்தது, அதை தாண்டி இதில் எதெல்லாம் சூப்பராக இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லலாம், இந்திரன்ஸ் அவரோட இந்த படத்தில் அவரோட கேரக்டருக்கு வெயிட்டேஜ் கம்மி. ஆனால் அவரோட ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த கேரக்டர், அவரோட பேர் ஒன்று இருக்கும். அந்த பேரை வச்சு இந்த படம் ஃபுல்லுமே அவரை பற்றின ஒரு தேடல் தான் இந்த படம். அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ஒரு தேடலாக இருக்கும். அதை தாண்டி ஐயப்பன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவரையும் இந்த படம் ஃபுல்லுமே தேடுவாங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த தேடல், இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கிரைம் பண்ணாங்களா இல்லையா, அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த எபிசோட் ஃபுல்லுமே, இந்த 6 எபிசோடுமே எடுத்துகிட்டு போவாங்க. என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளேல நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு திங்கிங் நம்மளுக்குள்ளேயே மூடிட்டே இருக்குது. அந்த சீரியஸ் போகும்போதும் இந்த 6 எபிசோட்லேயும் அதே மாதிரியே தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க 6 எபிசோடும். அதில் வந்து பெருசாக சக்சீட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அகமது கபீர் அவர் தான் வந்து இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. யஷாம் இவர் வந்து ஒரு முன்னணி இசையமைப்பாளர். அவர் வந்து இந்த வெப் சீரிஸ்க்கு இசையமைச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், லால் அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டர் ஒன்று இருக்கும், அவரோட கேரக்டர் ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11 படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும். ஒரு என்னன்னா, அந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து வில்லனாகவே காட்டுவாங்க. அந்த கேரக்டர் யாருன்னே தெரியாது. ஒரு வில்லன் கேரக்டர் வந்து பயங்கரமாக காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டர் கடைசியில் ரிவீல் ஆகும்போது நம்ம அந்த கேரக்டராக இருந்து பார்த்தோம்னா அந்த இன்னொரு கேரக்டரை கொல்லணும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு எமோஷன் கொண்டு வந்திருக்காங்க. பெட்ஸ் மேலே ஒரு எமோஷன் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார். ஸோ அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது கடைசி எபிசோடில் அந்த எமோஷன்ஸ் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதுவும் பெட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட எந்த அளவு இன்வால்வ்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த 6th எபிசோடில் நம்ம எல்லாருக்குமே புரியும். அப்படிங்கிற மாதிரி இந்த செகண்ட் சீசனை வந்து முடிச்சிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இதில் ஒரு விஷயம் வந்து ஆழமாக சொல்லியிருப்பாங்க. இந்த போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோப்ப நாய்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு தனியாக 9 மந்த் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வெப் சீரிஸில் சொல்லியிருப்பாங்க. அந்த 9 மந்த்ஸில் அந்த ஒரு டாக் கூட ட்ரெயின் ஆகி அந்த டாக் கூட எந்த அளவு அட்டாச்சாக இருப்பாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த டாக் எங்கே வைப்பாங்க, எப்படி யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்பார் டேரக்டர் இந்த வெப் சீரிஸில். அது ரொம்ப அருமையாக இருந்தது, தத்ரூபமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த எமோஷன், அந்த பெட்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் உண்டான எமோஷன் தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவேன். அது வந்து ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பார் டேரக்டர். நீங்கள் பாருங்கள், ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் அவைலபிளாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் எஸ்பெஷலி இந்த கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா இதில் பாருங்கள். பெருசாக சண்டை காட்சிகள்லாம் கிடையாதுங்க. கிரைம் த்ரில்லர்னா கணாமன்னு சுட்டுட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுருப்பாங்க, அது மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டோரி வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து அந்த ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம ஒரு கேரக்டரை கெஸ் பண்ணுவோம், ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சில கேரக்டர் கடைசியில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரிவீல் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸும் கன்வின்சிங்காக கொடுத்துருப்பாங்க. இந்த எபிசோடு, அதாவது இந்த வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சும்மா காலையில் போட்டு பார்த்தேங்க, அப்படியே 6 எபிசோடும் கண்டினியூவாக பார்த்துட்டேன். அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரெமிஸ் கொண்ட ஒரு வெப் சீரிஸ் தான் இது. ஓவராலாக எல்லா கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. மலையாளம் சினிமா கலக்கிட்டு இருக்காங்கன்னா மலையாளத்தில் வெப் சீரிஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. தமிழ் சப்டைட்டில், தமிழ் ஆடியோலையும் இருக்குது. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுங்க. எந்த வெப் சீரிஸ்க்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. கண்டிப்பாக நீங்கள் இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. அது மாதிரி ஒரு வெப் சீரிஸ் தாங்க இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.